ஐயோ, இவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்? சுனந்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பானா? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். என் வீடு எப்படி தெரிஞ்சது? தேடிக்கிட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சே. ஏன் தேடிட்டு வரணும்? நேத்திலேருந்து நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க எடுக்கவே இல்லை. அதான் வேலையா இருந்திருப்பேன், எடுத்திருக்க மாட்டேன். அதுக்காக கடங்கற மாதிரி வீட்டுக்கே தேடிட்டு வந்துருவீங்களா? எதுக்கு சார் பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? சாப்பாடு யார் போட்டது? மேடம் போட்டாங்க சார். சுனந்தா, சுனந்தா குளிக்க போயிருக்காங்க சார். என் ஒய்ஃபை முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார், இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பழக்கம். பின்ன எப்படி சாப்பாடு போட்டா? எனக்கு சுகர் இருக்குது சார், நேரத்துக்கு சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும். மேடத்துக்கிட்ட சொன்னேன், அவங்க தான் சாப்பாடு போட்டாங்க சார். வேற என்னெல்லாம் சொன்ன? வேற ஒன்றும் சொல்லலை சார். எதுக்கு வந்தேன்னு கூட கேட்கலையா? சாரு வர சொல்லியிருந்தாரு, பேசுறதுக்கு வெயிட் பண்றேன்னு சொன்னேன். லேண்ட் மேட்டர் ஏதாவது சொன்னியா? சார் அதெல்லாம் சொல்லிட்டேன் சார். பிரபு சார் பண்ண அநியாயத்தை மட்டும் சொல்லலை. அவன் என்ன அநியாயம் பண்ணா? நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். சாப்பாடு போட்டுமா? அதான் அவருக்கு போட்டிருக்கிய. அவருக்கு போட்ட என்ன, உங்களுக்கு இருக்கு. போடட்டுமா? வேணாம். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? வேண்டாமா, போதும். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. சாரு அவர் ஃப்ரெண்டு பண்ண அநியாயத்தை கேட்குற மூட்ல இருக்கார் மேடம். யாரு சார் ஃப்ரெண்டு? பிரபு சார். அது யாருங்க? எனக்கு தெரியாம பிரபு. அவன் உனக்கு என்ன அநியாயம் பண்ணான்னு சொல்லு. ஹலோ. வேணு, கமலா நகர்ல இருக்கிற வீட்டு சொந்தக்காரன் பேரு கங்காதரன்னு தெரிய வந்திருக்கிறான். அவன் பையன் பேர் என்ன? விக்னேஷ்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அட்ரஸை கலெக்ட் பண்ணிட்டேன். அவன் வீட்டுக்கு போய் பாரு. அவன் வீட்டுக்கிட்ட தான் இருக்க, பூட்டி இருக்கு. வீடு சேல் பண்ற விஷயமா பேசணும்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அதோட என்னோட விசிட்டிங் கார்டையும் வச்சு அவன் டோர் லாக்ல வச்சிருக்கேன். ஃபோன் நம்பர் கிடைச்சதா? கிடைக்கல, ட்ரை பண்றேன். அப்புறம் என்ன? நான் டைரக்டா ஓனர் வீட்டுக்கு போயிட்டேன்னு புரோக்கர்ஸ் எல்லாம் சண்டை போடுறாங்க. அதை கொஞ்சம் பாத்துக்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே, பாய். அவன் என்ன அநியாயம் பண்ணான்னு சொல்லவே இல்லை. அவர் வீட்டு ஓனர் போய் டைரக்டா டீல் பண்ணிட்டாரு சார். அந்த வீட்டு ஓனர் பத்தின டீடைல்ஸை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கலெக்ட் பண்ணானா? ஆமா சார். அந்த விஷயத்தை சொல்றதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண, நான் ஃபோன் எடுக்கல. அதானே உன் டென்ஷனு? ஆமா சார். கூட இருக்க புரோக்கர்ஸுக்கு பதில் சொல்ல முடியல, அதான் தேடிக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். கரெக்டா? ஆமா சார். யோ, எந்திரியா, எந்திரியா, எந்திரி. என்னங்க நீங்க சாப்பாட்டுல இருந்து எழுப்புறீங்க? அது பாவங்க. நீ பேசாம இருக்கணும் சொன்னா. நீ கைய கழுவு. கழுவுன்னு சொன்ன. உன் போன் எல்லாம் எடு, பேக் எடு, குடு குடு. ஏய், நீ காட்டின ப்ராப்பர்ட்டியோட ஓனரை உனக்கு தெரியாம போய் பார்த்து யாராவது பேசுனாங்களா? இல்ல. ஓனருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? இல்ல. ப்ராப்பர்ட்டி என் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? இல்ல. இதெல்லாம் ஆன பின்னாடி என்கிட்ட இருந்து உனக்கு கமிஷன் வரலன்னா தான் நீ என்கிட்ட வரணும். புரியுதா? சரி சார். இனிமே போன் கூட பண்ணக்கூடாது, சரியா?
சரி சார். ம், கிளம்பு கிளம்பு. ஒரு நிமிஷம். ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு எவ்வளவு? 80 ரூபா சார். ஓ, நீங்க சாப்பிடுற சாப்பாடு 80 ரூபாயா? ஆமாங்க. இந்த சாப்பாடு 80 ரூபா சாப்பாடு மாதிரி இருக்கா? இது சூப்பர் சாப்பாடு சார். இதுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாமா? ஓ, தாராளமா கொடுக்கலாம் சார். உன் பாக்கெட்ல இருக்க பணத்துல இருந்து 100 ரூபாய் கொடு. எடியா, எடு. மேடம் கிட்ட கொடு. கொடு. மேடம் இந்தாங்க. வாங்கிக்கோ. வாங்கு. நான் பார்த்த ப்ராப்பர்ட்டியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. நான் என்னைக்கு வாங்குறனோ அன்னைக்கு என்கிட்ட வா. சரி. இப்ப கிளம்பு. ஆ போடும். சார், நான் தான் போறேன்ல, விடுங்க சார். நான் போறேன் சார். போ. சார், போயிடுறேன் சார். போடா. சார், என்ன சார்? என்னங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? எப்படி பண்ற? நீங்க முன்னாடி மாதிரி இல்ல. அப்படின்னா ரொம்ப மாறிட்டீங்க. முன்னாடி மாதிரி இல்லைன்னா ஓகே. முன்னாடி மாதிரின்னா எப்ப இருந்து? நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே கிளாஸ்மேட்ஸா? இல்ல. நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? சொல்லு. இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் இன்னும் ஆகல. 14 மாசம் தான் ஆகுது. கரெக்டா? அதுக்குள்ள புருஷனுக்கு ஆட்டம் காட்டுற. ஆ? என்னடி முன்னாடி மாதிரி இல்லைன்னு கதை விடுறியா? ஃபோன் பண்றான்னு சொன்னதும் யாரோன்னு நினைச்சேன். போயும் இந்த புரோக்கர் கிழவனா அவன். வணக்கம். வணக்கம். இங்க மிஸ்டர் பிரபுங்கிறது நான் தான். நீங்க? என் பேர் விக்னேஷ். ஓ சார், நீங்க தானே அது? உள்ள வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. உங்க ஃபோன் ஒர்க் பண்ணலையா? இல்ல சார், நேத்து கார்ல இருந்து கீழே இறங்கும்போது பவுச்சோட 2 செல்லும் கீழே விழுந்துருச்சு. 2 மொபைலும் ஸ்டக் ஆயிடுச்சு. நாளைக்கு சரியாயிடும். ஓ சரி சரி. உட்காருங்க சார். ஓ தேங்க்யூ. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா சார்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்பதான் லஞ்சை முடிச்சேன். நீங்களும் உட்காருங்க. நான் வீட்டுக்கு வந்தப்போ உங்க லெட்டர்ல வீடு சேல் பண்றது விஷயமா பேசணும்னு இருந்தது. அதான் வந்தேன். நீங்க? நான் பிரபு சார். சினிமாவில் பிஆர்ஓவா இருக்கேன். ஓ ஓகே. உங்களோட கமலா நகர் வீடு இருக்குல்ல? ஆமா. அந்த வீடு நடிகை ரஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். ஓ மை காட். நடிகை ரஷ்மியை தெரியல சார்? சார், அவங்கள தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க? நான் கூட அவங்க ஃபேன் தான். அவங்க கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐ சி. அவங்க அந்த வீடை எப்போ பார்த்தாங்களா? அந்த வீட்டு வழியா அவங்க வந்தப்ப கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சான். ஓ. ஒரு நாள் ஆர்டிஸ்ட் வந்து உங்க வீட்ல ஒரு 2 hours உட்காந்துக்கலாமான்னு கேட்டாங்கன்னு வாடகைக்கு இருக்கிற கோயிலா சொன்னா. எஸ் சார். மெக்கானிக் வர வரைக்கும்
நான் தான் உட்கார வச்சேன். அப்போ அந்த வீடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். என்ன ரேட் ஆனாலும் முடிச்சிடலாம் கேளுன்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். அது எங்க அப்பா வாழ்ந்த வீடு. அதை விற்கிறத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுங்களேன். அப்படிங்களா சார்? ஆமா. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க சார். தேங்க்யூ சார். ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? யாரோ ஒருத்தன் லெட்டர் வச்சான்னு விடாம என்னை தேடி இங்க வரைக்கும் வந்ததுக்கு. நீங்கன்னு இல்ல, வேற யாரா இருந்தாலும் என் வீடு தேடி வந்தவங்கள நான் கௌரவிப்பேன். போன்ல கிடைக்கல, அதான் நேரடியாவே வந்தேன். சூப்பர் சார். வரேன். என்னாச்சு சார்? மிஸ்டர் பிரபு, நீங்க சினிமால தானே இருக்கீங்க? ஆமா சார். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க சார். எனக்கு தேவையான ஹெல்ப்பை கேட்கறதுக்கு முன்னாடி என் பிரச்சனையை ஷார்ட்டா சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க சார். என் மனைவியோட வயித்துல சுமக்க முடியாத குழந்தைய தான் கருப்பையில வாங்கி வளர்த்து பெத்து கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். கிடைக்குமா? சினிமால சான்ஸ் கேட்டு வந்திருக்கிற பொண்ணுங்கள்ல யாரையாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? அரேஞ்ச் பண்ணலாம். ஆனா உங்க ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே சார். அவங்களுக்கு தெரியாம குழந்தைய வேறொரு பொண்ணோட வயித்துல வச்சு வாரிசை உருவாக்குற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு பொண்ணு கிடைப்பாங்களா மாட்டாங்களா அத சொல்லுங்க. ஒரு அம்மா இருக்கு, ப்ராப்ளம் பண்ணாத பொம்பளை, டீசன்ட் லேடி. பேசட்டுமா? அம்மாவா? ஆமா சார். எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 45 இருக்கும். அவ்வளவு வயசானவங்க வயித்துல குழந்தை வளர்றது சரியா இருக்குமா? மெனோபாஸ் முடிகிற வரைக்கும் எல்லா லேடிஸும் லேடிஸ் தானே சார். அவங்க என்ன பண்ண போறாங்க? சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க போறாங்க. அதுக்கும் வயசுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கும்? உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற டீசென்டான திங்கிங் தான் இங்க முக்கியம். அது இருக்கிற ஒரே ஒரு பொம்பளை என்கிட்ட இருக்கு. அவங்களுக்கு வயசு 45. எஸ்ன்னா சொல்லுங்க, கூப்பிட்டு பேச வைக்கிறேன். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். ஓகே சார். சரி, நான் வரேன். இந்த விஷயம் வெளியில யாருக்கும் சொல்ல வேணாம். ஓகே? ஓகே சார். பாய், நான் வரேன். என்னடா செல்போன் ரிப்பேர் ஆகி வந்துடுச்சா? காலையில தான் வந்துச்சு. உடனே உன் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ண, சுனந்தா எடுக்கல. அவ 2 நாளா எதுவுமே சாப்பிடாம படுத்த படுக்கையா கிடக்குறா. சுனந்தா இன்னும் எந்திரிக்கலையா? இல்ல. கிளம்பி போயிடுற மாதிரி தெரியுதா? அப்படி போனாதான் நான் ஹாப்பி ஆயிடுவேனே. அப்படி போறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். அதை எங்க இருந்து பிடிக்கிறது? பிடிக்க முடியாது, நாம தான் கிரியேட் பண்ணி ஆகணும். சரி, அந்த விக்னேஷை பிடிச்சியா? அதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ண. விக்னேஷ் கிட்ட பேசினேன். வெரி குட். எப்படி பிடிச்ச? நான் பிடிக்கல, அவர் வீட்டில் நான் வச்சுட்டு வந்த மெசேஜோட விசிட்டிங் கார்டையும் பார்த்து அவரே என்னை தேடி வந்துட்டாரு.
சினிமா பிஆர்ஓ நடிகை அது இதுன்னு நான் ஏதோ கதையை விட்டா அந்த வீட்ல இருக்க கோகிலாவும் ஆர்டிஸ்ட பார்த்ததா அவரும் ஒரு கதையை விடுறாரு. அவனுக்கு மொத்தம் எத்தனை வீடு இருக்குது, எவ்வளவு ஆஸ்தி இருக்குது, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கூட கலெக்ட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை பண்ணணும். என்னது? அவன் பொண்டாட்டிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சான்னு தெரியணும். அது எதுக்கு நமக்கு? காரணம் இருக்கு, அதை விசாரி. ஓகே. அப்புறம் அந்த லேடி டாக்டர் யாருன்னு விசாரி. அவன் பொண்டாட்டிக்கு அபார்ஷன் பண்ற லேடி டாக்டரை பத்தி நமக்கு எதுக்குடா? நீ விசாரிடா. அப்படியே அந்த லேடி டாக்டருக்கு எத்தனை புருஷன் எத்தனை பசங்கன்னு விசாரிச்சுட்டுமா? சரி, அந்த டீடைல்ஸையும் கொண்டு வா. ஏய், நான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன்டா. விக்னேஷோட ஒய்ஃபோட வயித்துல வைக்க முடியாத கருவை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டது சீரியஸா கிண்டலா? சீரியஸா கேட்டேன்டா. அப்போ நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு வா. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த விக்னேஷோட குழந்தைய சுமக்க ஒரு ஆளை நாம கொடுக்கலாம். யாரை கொடுப்ப? அந்த கருவை சுனந்தா வயித்துல வைக்கலாம். சுனந்தா வைக்கலையா? ஆமா. அதுக்கு சுனந்தா ஒத்துக்குவாளா? அது அவளுக்கு தெரிஞ்சாதானே. அது எப்படி அவளுக்கே தெரியாம அவளோட வயித்துல கருவை வைக்கிறது? அதெல்லாம் அந்த லேடி டாக்டர் தலைவலி. உனக்கு எதுக்குடா? நீ சொல்ற வேலைய அந்த லேடி டாக்டர் எப்படி செய்யும்? நீ அந்த லேடி டாக்டரோட ஃபேமிலி ட்ரீயை பிடிச்சிக்கிட்டு வா. லேடி டாக்டரை செய்ய வைக்கணும். என்னடா செய்ய போற? ஏடா குடமான பிளான்லாம் போடுற? எதுக்காக உன்னை சுனந்தாவை மிரட்ட சொன்னேன்? சுனந்தா அவளா உன்னை விட்டு பிரியணும்னு. கரெக்ட் தானே? ஆமா. அவளுக்கு நான் அபிஷியலா டிவோர்ஸ் கொடுக்க கூடாது. அவளா நான் தேவையில்லைன்னு வெளியில போகணும். இதுக்காக தான் நான் இவ்ளோ ப்ளே பண்றேன். கரெக்ட் தானே? ஆமா. அதுக்கும் குழந்தைய வயித்துல வைக்கிறதுக்கும் என்ன லிங்க்? லிங்க் இருக்கு. அந்த கருவை சுனந்தாவுக்கே தெரியாம அவ வயித்துல வச்சுட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சுனந்தா கர்ப்பமாயிடுவா. நான் 14 மாசமா அவளை தொடலன்னு அவளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எப்படி கர்ப்பமானன்னு கேட்டா அவ எனக்கு என்ன பதில் சொல்லுவா? ஒன்னும் சொல்ல முடியாது. அழுவா. அழமாட்டா. அதோட லைஃபே வேணான்னு சூசைட் பண்ணிக்குவா. எனக்கு 2 வேலை முடிஞ்சிரும். என்ன அந்த 2 வேலை? என் லைஃப்ல இருந்து சுனந்தாவும் விலகிடுவா, விக்னேஷும் வாரிசு இல்லாம போயிடுவான். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, கேட்கட்டுமா? கேளு. இது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டா நீ சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சேன்ல. ஆமா. எனக்கு நீ சொன்ன ரீசன் பிடிச்சனால தான் நான் செஞ்சேன். என்ன சொன்ன? வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். என் டேஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத சுனந்தாவை என் அம்மா படுத்த படுக்கையில் இருக்கும்போது எனக்கு கட்டி வச்சிட்டாங்க. எனக்கு அவளை பிடிக்கலன்னு சொன்னேன். இப்போ விக்னேஷுக்கு வாரிசு இல்லாம போறத பத்தி இன்ட்ரெஸ்டா பேசுற. என்ன லிங்க்னு புரியல. நீ 5 கோடிய மொத்தமா பார்த்திருக்கியா? இல்ல. விக்னேஷுக்கு வாரிசு இல்லாம போற வேலை முடிஞ்சா உனக்கு 5 கோடி தரேன். அப்ப நான் விளக்கம் சொல்றேன். ஓகேயா? ஓகே. சொன்ன வேலையை முடிச்சிடுறேன். தேங்க்யூ. பாய்.